கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தர் குறித்து ஆண்டவர் தரிசன திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார். அப்போ அந்த குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் நிறைவேற நம்ம பொறுமையாக நம்ம காத்திருக்கணும். அப்போது நம்ம வைத்திருக்கிற, நம்ம வாழ்க்கையில் ஆண்டு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற எல்லா சூழ்நிலையுமே நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். ஆனால் பொறுமைக்கு விரோதமாய் பல காரியம் பிசாசு செய்வான். இருதயம் உடைந்து போகிற சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போவான். தவறே செய்யாமல் குற்றவாளியாக நிறுத்துவான். அப்போ தரிசனத்தை ஓடி போயிற அளவுக்கு பிசாசு தந்திரமாக காரியங்களை செய்வான். அப்போ கர்த்தர் ஒரு மீது ஒரு தரிசனம் வச்சுட்டான், அந்த திட்டத்துக்கு மாறான விரோதமான போராட்டங்கள் வரும். தரிசனம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. அப்போ தரிசனம் நிறைவேற முடியாதபடி பல பாடுகள் மத்தியில் சத்துரு கொண்டு போவான், எப்படியாவது தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்ட்டு. ஆனால் எல்லாவற்றிலும் பொறுமையோடு காத்திருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். அப்போ தாவீது கூட ஒரு திட்டம் ஆண்டவர் தாவீது மேலே வச்சுருந்தார். அப்போது அந்த தேசத்தையே ஆளுகிற திட்டம் தான் தாவீது மேலே ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் தாவீதின் குடும்பத்தில் தாவீது தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனை தான் கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறார். அப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ண நாள்லேருந்து அவன் வாழ்க்கையில் போராட்டம் தான். அதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அதெல்லாம் அவன் கடந்து வரான் தாவீது. அப்போ அது பொறுமையோடு கடந்து வந்தனால்தான் அவன் வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. இந்த பாடுகளை பார்த்து வேண்டான்னு போயிருந்தால் தரிசனத்தை இழந்திருக்கும். அப்போ இந்த நாளில் கூட தாவீது கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து, சவுல் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி ஈட்டி ஓங்கி அவனை சாகடிக்கன்னு பார்த்தான். அப்போ எத்தனையோ ஈட்டிகள் அவனுக்கு விரோதமாக வந்தது. அப்போ பல பாடுகள் மத்தியில் அவன் கடந்து போனான். கடைசி வரைக்கும் அவன் ஜீவனுக்கு விரோதமான போராட்டங்கள் தான். ஆனால் எல்லாத்துலேயுமே பொறுமையாக அந்த ஆண்டோட தரிசனம் நிறைவேற வரைக்கும் அவன் காத்திருந்தான். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எடுத்துருக்க தரிசனம் நிறைவேற பொறுமையாக நம்ம காத்திருக்கணும். நிச்சயமாக எந்த பாதையில் கடந்து போனாலும் ஏற்ற நேரத்தில் பொறுமையாக காத்திருக்கும் போது ஒவ்வொருத்தர் குறித்த தேவன் வைத்த தரிசனத்தை, திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தோட சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு கர்த்தர் வைத்த தரிசனம் நிறைவேற பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.